உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மரக்காணத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் பார்வையிட்டார். மழையால் வெகுவாக பாதிக்கப்பட்ட உப்பளம் மற்றும் விளைநிலங்களை பார்வையிட்ட அவர் உப்பள தொழிலாளர்கள், விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் புயல் பாதிப்பு பெரிய அளவில் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் சாத்தனூர் அணையிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மரக்காணம், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த பகுதி எல்லாமே 8 ஆண்டுக்கு பிறகு வரலாறு காணாத அளவுக்கு மழை வெள்ளத்தால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. சாத்தனூர் அணையை பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி காலையில 5000 கனஅடி 5000 கியூசெக் வாட்டர் உள்ள வருது. மத்தியானம் வரைக்கும் 5000 கியூசெக் தான் வருது. சாயங்காலம் மாநில அரசு சொல்றாங்க ஒரு 30,000 கனஅடி வரை நாங்கள் தண்ணீரை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதி சாயங்காலம். டிசம்பர் 2ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணிக்கு 1 லட்சம் கனஅடி தண்ணி திறக்கிறாங்க. 4:30 மணிக்கு 1,68,000 கனஅடி தண்ணி திறக்கிறாங்க. கிட்டத்தட்ட 38 கிராமங்களுக்குள்ள தண்ணி போயிருக்கு. அதனாலதான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போறோம். நாளை நானும் டெல்லி செல்ல இருக்கின்றேன். கூடிய நாட்கள் இன்னும் 2-3 மாதம் கழித்து இழப்பீடு தொகை என்ன கொடுக்கணுமோ மத்திய அரசு தன்னுடைய பங்குக்கு நிச்சயமா கொடுக்கத்தான் போறாங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.